தமிழ் பொது அறிவு வினாவிடைகள். சார்க் என்பதன் விரிவாக்கம் தெற்காசிய நாடுகளின் மண்டல கூட்டமைப்பு. இந்தியாவில் தேர்தலில் முதலில் பெண்கள் வாக்களித்த ஆண்டு 1950. கோட்டைகள் அதிகம் உள்ள நாடு செக்கோஸ்லோவேகியா. கன்னிமரா நூலகம் முதலில் துவங்கப்பட்ட இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவின் முதல் நவீன நூலகம் கன்னிமரா நூலகம். சிப்பாய் கழகம் ஏற்பட்ட நாள் 10/7/1806. இந்தியாவின் மிக உயர்ந்த கொடிக்கம்பம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை. வேலூர் கோட்டையை கட்டிய சிற்பி பத்திரகாசி இமாம். வேலூர் கோட்டையை கட்டியவர் சின்ன பொம்மன் நாயக்கன். புனித ஜார்ஜ் கோட்டையை கட்ட ஆங்கிலேயருக்கு இடம் அளித்தவர் சென்னியப்ப நாயக்கர். புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டப்பட்ட ஆண்டு 1639. புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் சர் பிரான்சிஸ் டே. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1639. புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் சென்னை. கிழக்கின் டிராய் என்று அழைக்கப்பட்ட கோட்டை செஞ்சி கோட்டை. தமிழ்நாட்டில் குறிஞ்சி மலர் எங்கு மலர்கின்றது? நீலகிரி மலை. மேகாலயாவின் தலைநகரம் ஷில்லாங். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. சிங்கப்புர நாடு என்று அழைக்கப்பட்ட பகுதி செஞ்சி. முதல் சேர மன்னன் யார்? பெருஞ்சோற்று உதயலாதன். சரகா இண்டிகா என்பது எதன் அறிவியல் பெயர்? அசோக மரம். ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு கட்டப்படும் நுண்ணுயிர்கள் எவை? பாக்டீரியா. மயக்க மருந்தாக பயன்படும் அமிலம் பார்பியூரிக் அமிலம். நீர் திவலைகளின் கோள வடிவத்திற்கு காரணம் பரப்பு இழுவிசை. நம் உடல் செல் திரவத்தில் அதிகமாக உள்ள உலோகம் எது? பொட்டாசியம். பங்கு வர்த்தகத்தில் உடனுக்குடன் பங்குகளை வாங்கி விற்பவர் யார்? மான் ஸ்டாக். ரொட்டி நாடு என்று போற்றப்படுவது ஸ்காட்லாந்து. குப்தர்களின் வெள்ளி நாணயத்தின் பெயர் ரூபிகா. பானிபட் போரில் பாபரின் வெற்றிக்கு காரணமாக அமைந்த போர்முறை துல்காமா போர்முறை. அகத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 12. அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக கூறும் செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு. அகநானூற்றை தொகுத்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் திருக்குறள். அகலிகை வெண்பா நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியார். அசோகன் காதலி நாவலாசிரியர் அரு ராமநாதன். அசோமுகி நாடக ஆசிரியர் அருணாச்சல கவி. அஞ்சி ஓடுவோர் மீது பகை தொடுதல் தமிழஞ்சி. அடிக்குறிப்புகளால் சிறப்பு பெற்ற நூல்கள் ஐங்கூறு 100 பதிப்பற்று 10. அடிநூல் ஆசிரியர் நந்ததனார். அடியாருக்கு நல்லாரை ஆதரித்தவர் பொன்னப்ப காங்கேயன். அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அறநூல் திருக்குறள். அதியமானை சிறப்பித்து பாடிய புலவர் ஔவையார். அமரதாரா என்னும் கல்கியின் கடைசி நாவலை பூர்த்தி செய்தவர் கல்கியின் மகள் ஆனந்தி. அரிகேசரி என அழைக்கப்படும் மன்னன் நின்ற நீர் நெடுமாறன். அருணகிரிநாதரின் சந்த பாடல் நூல் திருப்புகழ். அரும்பை 900 ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். அற்புத திருவாந்ததி பாடியவர் காரைக்கால் அம்மையார். அஷ்ட பிரபந்தத்தின் மறுபெயர் திவ்ய பிரபந்த சாரம். ஆசிரியர் பெயர் தெரியாத சங்க பாடல்களின் எண்ணிக்கை 102. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலியின் சிறப்பு கிமு 800 கால தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றது. 1/6 நாவலாசிரியர் பாரதியார். இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் குறவஞ்சி. இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59. இடைச்சங்கம் இருந்த இடம் கபாரபுரம். இடைச்சங்கம் இருந்த மொத்த ஆண்டுகள் 3700. ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. ராவண காவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை. இரும்பு கடல் என அழைக்கப்படும் நூல் பதிற்று 10. இருவகை நாடகம் என்பது இன்பியல் துன்பியல். இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி.
இளங்கோவடிகளுக்கு கண்ணகி கதையை கூறியவர் சாத்தனார். உவேசாவின் ஆசிரியர் மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றவர் திருமூலர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்ற நூல் புறநானூறு. உரி பொருள் என தொல்காப்பியம் கூறுவது ஒழுக்கம். இந்திய பொருளாதாரம் என்பது கலப்பு பொருளாதாரம். தனிநபர் கணக்கு தொடங்க முடியாத வங்கி ரிசர்வ் வங்கி. சிட்கோ என்பது சிறு தொழில்கள். இந்தியாவில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்படும் இடம் பெரம்பூர். ஆசியாவிலே மிக அடர்த்தியான போக்குவரத்து வசதியை பெற்ற நாடு இந்தியா. இந்தியாவில் வான்வெளி போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1930. கோதுமை சாகுபடியில் இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் பஞ்சாப். தீபகற்ப இந்தியாவின் முதன்மை உணவு நெல். காவிரி ஆற்றின் மிக நீளமான கிளை நிதி பவானி. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கப்பட்ட வருடம் 1970.